வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய சோசியல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஃபார் டிஇசியு அகமதாபாத். இந்த டெவலப்மெண்ட் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரோ யூனிட்டில் நீங்கள் சோசியல் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை பற்றின அந்த போஸ்ட் டேட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோசியல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பே லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பே லெவல் 8 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து 47,000 இருந்து உங்களுக்கு வந்து 1,51,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து பிஃபோர் 35 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த சோசியல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஓகே, ஸோ இப்போது இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். அந்த மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 2 இயர்ஸ் கோர்ஸில் நீங்கள் 65% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்ன்ற கோர்ஸில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். அப்படின்னா சைக்காலஜி இல்லை டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் இதில் எது ஒன் ஆஃப் த கோர்ஸில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். மீதியெல்லாம் உங்களுக்கு வந்து அலைடு பேப்பராக வந்து கண்டெயின் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது சோசியல் ஒர்க்கர் டிகிரி, சைக்காலஜி, டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் இல்லை மாஸ் கம்யூனிகேஷன் ஃப்ரம் யூஜிசி கைட்லைன்ஸ் படி நீங்கள் வந்து எனி ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் டிகிரி கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஸோ ஓகே, ஸோ இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. அதாவது ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ, இது ரெண்டு ஸ்டெப் தான். ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் 55% மார்க்கு, இல்லை இன்டர்வியூவில் வந்து 50% எடுப்பாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ரிட்டர்னில் 80%, இன்டர்வியூவில் வந்து 20% இருக்கும். ஸோ இதில் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் வந்து அப்பியர் ஆனினாலே உங்களுக்கு வந்து மினிமம் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய ஸ்கில் டெஸ்ட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஓகே, இப்போ நான் வந்து சோசியல் ரிசர்ச் அசிஸ்டன்ட்ன்ற போஸ்ட்டில் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகுறீங்க இஸ்ரோலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியர் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர் ஜி, ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரானரி பர்சனாக ஆகிடுவீங்க, சூப்பர் சீனியராக இருப்பீங்க. சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர் ஜின்ற போஸ்ட்டை நீங்கள் வந்து ஹெல்டு பண்ணுவீங்க. ஸோ இதில் உடைய பே லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 கொடுக்குறாங்க. அதாவது 1,44,000 2,18,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெரிட்டு, ப்ரொமோஷன் ஸ்கீம் அண்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்டு சாட்டிஸ்ஃபை த பர்ஃபார்மன்ஸ் இந்த ஜாப் ரோல் இன் சோசியல் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் ரீசன்ட் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.